வணக்கம், நான் சோஃபியா. இன்னைக்கு இன்னொரு பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு பேர் freelancer.com. இது ரொம்ப பெரிய மார்க்கெட் பிளேஸ். இதில் வெறும் கிராஃபிக் டிசைன் மட்டும் இல்லாமல் வேறு நிறைய டேலண்டட், நீங்கள் நிறைய வேறு ஒர்க் தெரிஞ்சவங்களுக்கும் அங்கே இடம் இருக்குது. இப்போ நீங்கள் freelancer.com போய் பாருங்கள். பார்த்த பிறகு அதில் நிறைய 2 பட்டன் இருக்கும். ஒன்று ஹையர் ஃப்ரீலான்சர்னு ஒன்று இருக்கும். இன்னொரு பட்டனில் ஏர்ன் மணி ஃப்ரீலான்சிங் அப்படின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க் பிளேஸ் வச்சுருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு இன்னோவேட்டிவாக வேலை வேணும். இப்போ நீங்கள் வச்சுருக்க ஒர்க்கர்ஸ் ஒரே அதே ரிப்பீட்டட் ஒர்க்கையே செஞ்சுக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு புதுசாக ஏதாவது செய்யணும். உங்களோட கம்பெடிட்டர் ஒரு பிஸ்னஸ் எடுத்துகிட்டு அவங்களோட கம்பெடிட்டர் நல்லா செய்கிறாங்க, அவங்க அவங்களுக்கு நிறைய உடச்சு வருது, அவங்க எப்போவுமே பிஸியாக இருக்காங்களே அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் கொஞ்சம் மாற்றம் இருக்கும் நம்மளோட பிஸ்னஸில். அப்போ ஒரே சேம் மெத்தடையே ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். அப்போ கொஞ்சம் மற்றவங்களுக்கு பார்க்க வித்தியாசமாக இருந்தால் அந்த ஒர்க் இன்னும் கொஞ்சம் நிறைய உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அப்போ அந்த இன்னோவேட்டிவாக செய்கிறதுக்கு உங்களோட டிசைனர், இப்போ உங்களோட ஒர்க்கில் இருக்கிற உங்களோட ஜாப், உங்களோட வச்சிருக்கிற ஸ்டாஃப்ஸ் கொஞ்சம் அவங்களால செய்ய முடியல, அதே ரிப்பீட்டட் ஒர்க் தான் செய்கிறாங்க, இதை நான் எப்படி செய்யலாம்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி மார்க்கெட் பிளேஸில் இந்த freelancer.comல போனீங்கன்னா நீங்கள் என்ன வகையான பிஸ்னஸாக இருந்தாலும் உங்களுக்கு எத்தனையோ கேட்டகரி, 1000 சப் கேட்டகரி இருக்கும். அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பிஸ்னஸில் சின்ன சின்ன டிசைனர்ஸ் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். அதுலேயும் ப்ராஜெக்ட்ஸும் தனியாக இருக்கும், கான்டெஸ்ட்டும் தனியாக இருக்கும். அப்போ அதுகளில் நீங்கள் போயிட்டு ஹயர் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு அதில் போர்ட்ஃபோலியோ, ஒவ்வொருத்தோட போர்ட்ஃபோலியோ இருக்கும். அந்த நீங்கள் என்ன மாதிரி கேட்டகரியில் சர்ச் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்துட்டு உங்களோட டிசைனை, உங்களுக்கு தேவையான டேலண்டடான அங்கே உள்ள ஆட்களை நீங்கள் ஹயர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுதான் ஹையர் ஃப்ரீலான்சர். அப்போ உங்களுடைய என்ன வகையான கம்பெனியாக இருந்தாலும், டிசைனிங் கம்பெனியாக இருந்தாலும், மார்க்கெட்டிங் கம்பெனியாக இருந்தாலும், பிஸ்னஸ் கம்பெனி, அக்கௌண்டிங் கம்பெனி, என்ன ஒர்க் வச்சுருந்தாலும் அதில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அதுதான் முதல்ல. அடுத்தது நான் ஒரு ஒர்க்கர், எனக்கு ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னு வேலை செய்கிறவங்களுக்கு 2வது பட்டனை கிளிக் பண்ணி போய் பாருங்கள். ப்ரௌஸ் ஜாப்ஸ்ன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணால் வரும். அதில் கீழே இல்லையா, அந்த வெப்சைட்டில் கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே ப்ரௌஸ் ஜாப் கேட்டகரிஸ்ன்னு இருக்கும். அதில் போயிட்டு எத்தனையோ வகை இருக்கும். அதில் வெறும் கிராஃபிக் டிசைன் மட்டும் இல்லை. கிராஃபிக் டிசைன் சொல்லிவிட்டு அதில் ஃபோட்டோஷாப்பில் செய்யக்கூடியது, இல்லஸ்ட்ரேட்டரில் செய்யக்கூடியது, ஆர்ட்டில் உள்ளது, சாதாரண பேனர், வெப் பேனர்ஸ், பிரிண்டிங், அந்த மெத்தடு ஃபுல்லாக வந்துடும். அடுத்து ரைட்டிங் செக்ஷன் சொல்லிட்டு போனீங்கன்னா ரைட்டிங்கில் காப்பி ரைட்டிங், ஆர்டிகிள் ரைட்டிங், நிறைய ஹோஸ்ட் ரைட்டிங், நிறைய அந்த மாதிரி இதுகள் செக்ஷன் வரும். அடுத்தது வெப்சைட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரிக்குள்ளே போனீங்கன்னா வெப்சைட் செய்கிறதுல இருந்து, அடுத்தது நிறைய அந்த வெப்சைட்டுக்குள்ளே கோடிங், PHP, HTML அப்படி நிறைய அந்த சப் கேட்டகரிஸ் நிறையா வரும். அந்த ஒர்க்ஸில் நீங்கள் வேலையில் உங்களை எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதில் போய் செய்யலாம். அடுத்து இன்டர்நெட் மார்க்கெட்டிங்னு சொல்லிட்டு இருக்குது. மார்க்கெட்டிங் தனியே, மார்க்கெட்டிங்கில் இன்றைக்கி இன்டர்நெட் மார்க்கெட்டிங் தான் மெயின். எல்லாமே என்ன டிஜிட்டலாக எல்லாமே மாறிட்டு வரதுனால இந்த இன்டர்நெட் மார்க்கெட்டிங்கில் போனேன்னு சொன்னால் நிறையா இருக்குது அதில் வேலைகள். அதில் நான் எக்ஸ்பர்ட் ஒர்க் பண்ணல, நான் தான் மார்க்கெட்டிங் சேல்ஸ்மேனுங்க, நான் அதில் உள்ள இதில் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்களும் அதில் போய் பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான வேலை அந்தந்த இதில் உள்ளவங்களுக்கு தான் அந்தந்த என்ன வகையான வேலைகள்னு ஃபீல்டு தெரியும். அது போனோடனே உங்களுக்கு அந்த ஃபீல்டில் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் என்கிட்ட ஆன்வாங்கி அதில் ப்ரௌஸ் பண்ணி பார்க்கலையே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதெல்லாம் நம்மளுக்கு செய்யலாமேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். அதில் SEO பேக்கேஜுன்னு இருக்கும். SEOங்கிறது இன்றைக்கி நம்பர் 1 டாப். அதுதான் அது தெரிஞ்சிருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அதெல்லாம் அதில் SEO பண்ணி எத்தனையோ பேர் கேட்பாங்க, எத்தனையோ கம்பெனிஸ் கேட்பாங்க. அதில் SEO, லிங்க் பில்டிங், இமெயில் மார்க்கெட்டிங், கம்பெனி செட் பண்ணுறது, அப்படி நிறைய உள்ளுக்குள்ளே அதுதான் சொல்கிறேன். அந்தந்த ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு இந்த நாலேஜெல்லாம் இருக்கும் கட்டாயம். அவங்க அதை போய் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் ஆப்ஸ் நிறைய ஆண்ட்ராய்டு ஆப், மொபைல் ஆப், இந்த iOS ஆப் அப்படி சொல்லிட்டு அந்த ஆப் க்ரியேட் பண்ணுறவங்க நீங்கள் எல்லாம் நிறைய ஆப்பில் தான் எல்லாருமே. இப்போ இந்த ஆப் டெவலப்பராக நீங்கள் இருந்தேன்னு சொன்னால் அந்த ஆப் க்ரியேட்டிங் இருக்குது,
அடுத்து வந்து ஆர்கிடெக்சர் படிச்சிருக்கோம் நாங்கள். சாஃப்ட்வேர் அதில் வந்து டெவலப் பண்ணுவோம். ஆர்கிடெக்சர் சாஃப்ட்வேர் எங்களால் டிசைன் பண்ணி டெவலப் பண்ண முடியும் அப்படி சொல்கிறவங்களுக்குலாம் அங்கே அதுலேயும் இருக்குது. 3D மாடலிங் சொல்லுவாங்க. 3Dயில் வேணும், நாங்கள் 3Dயில் எங்களால் க்ரியேட் பண்ண வேணும் அப்படி சொல்கிறவங்க. வீடியோ எடிட்டிங், வீடியோ கிரியேட்டிங் அப்படி அதுகள் போக நிறைய லோக்கல் ஜாப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்கும். அந்தந்த ஏரியாவில் அவங்க வந்து நிறைய போட்டிருப்பாங்க. இல்லை வெளிநாட்டு கம்பெனி தான் வளர்க்கும், ஃபுல்லாக உள்ளவங்க தான். அந்தந்த நாட்டில் இருக்கிறவங்க அந்தந்த ஏரியாவில் எங்களுக்கு இந்த மாதிரி ஜாப்ஸ் அப்படி சொல்லி போட்டிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு அது செய்ய முடியும்னா நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி அதை போய் பார்க்கலாம். அதே மாதிரி லோ சம்மந்தப்பட்டது லீகல் ஆஃபீஸர், லீகல்னா லாயர் தேடுவாங்க. அதில் சம்மந்தப்பட்டது நம்மளுக்கு அந்தந்த கேட்டகரி மட்டும் தான் தெரியும். உள்ளுக்குள்ள நம்மளுக்கு அந்தந்த ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு தான் அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியும். அப்போ நீங்கள் அது உள்ளுக்கு போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி எல்லா வகையான நிறையா அக்கௌண்டிங் இருக்கும். அக்கௌண்டிங்கில் நான் வந்து அந்த ஆடிட்டிங் செய்வாங்க, அந்த அக்கௌண்டிங்கை நம்ம ஷீட் ரெடி பண்ணுவோம், அந்த மாதிரி வேலைகள்லாம் போட்டிருப்பாங்க. அக்கௌண்டிங் இருக்கும். அப்புறம் ஃபைனான்ஸில் சம்மந்தப்பட்டதுகள் மேனேஜ் பண்ணுறது அந்த மாதிரி இருக்குது. அப்போ இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட டிசைனர், கிராஃபிக் டிசைனிங் மட்டும் இல்லாமல் எல்லா வகையான கேட்டகரி பெரிய மார்க்கெட் பிளேஸ். இது வந்து இதில் வந்து வெறும் இந்த நம்ம ஏசியாவில் இந்தியாவில் மோஸ்ட்டாக இந்தியாக்கார ஆட்களும் ஸ்ரீலங்காக்காரங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் அதில் போயிட்டு ஒவ்வொருத்தரோட வியூ ப்ரொஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த வியூ ப்ரொஃபைல்ஸை போய் கிளிக் பண்ணி பார்த்தா அத்தனை டிசைனர்களையும் அத்தனை ஒர்க்கர்ஸ்ட ப்ரொஃபைலையும் அதில் இருக்கும். ஆனால் இதில் மெயின் என்னென்னா அந்த ரேட்டிங் எடுத்து வச்சுக்கிறோம். நாங்கள் வந்து ஒரு வேலையை செஞ்சு கொடுத்து ஃபாஸ்ட்டாக எவ்வளோ சீக்கிரமாக செஞ்சு கொடுக்குறோம், நல்லா அவங்க சொல்கிற டீட்டெயிலாக நாங்கள் ரிப்பீட்டடாக டக்குன்னு செஞ்சு கொடுத்தோம் சொன்னால் அந்த ரேட்டிங்ஸ் கொடுப்பாங்க. அந்த ரேட்டிங்ஸை மெயினாக பார்ப்பாங்க. அதில் நம்ம வந்து ஒரு ஒர்க்கராக ஜாயின் பண்ணணும், எங்களோட ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுற நேரம் அந்த பேருக்கு பக்கத்தில் அந்த ரேட்டிங் இருக்கணும். அதே சமயத்தில் நாங்கள் வந்து அவர் செட் பண்ணிக்கலாம். ஒரு அவர் கணக்குலையும் வேறு ப்ராஜெக்ட்ஸ் போடுவாங்க. அப்போ நீங்கள் வந்து அவர் கணக்கில் ஒரு நாளைக்கு ஒரு அவர் சொல்கிற டைமில் நாங்கள் இருக்கிறோம். அந்த ஒரு அவருக்கு இத்தனை $15, $5 உங்களோட உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ அதை போட்டுக்கலாம். ஒரு சில பெரிய எக்ஸ்பர்ட்லாம் நாங்கள்லாம் ஒரு நாளைக்கு ஒரு அவருக்கு $50, $30 அப்படி போடுவாங்க. ஸ்டார்டிங்கில் நீங்கள் சின்ன ப்ரைஸ் போடுவோம். அப்போ அதை கணக்கு பண்ணி கூட ஆர்டர்ஸ் வரும். ரெண்டாவது இந்த ப்ரொஜெக்ட்ஸ் வந்து பிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பிட்டிங் சொன்னால் ஒருத்தர் வந்து ஒரு வேலையை போட்டிருப்பாரு. ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு நம்மளுக்கு டிசைன் வேலை தான் வருது. அப்படி நம்ம டிசைன் சொல்கிறேன். இப்போ டிசைனை வந்து ஒரு பேனர் செய்யணும். இது இந்த பட்ஜெட் வந்து $50 இல்லை ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஒரு $25 $100 இல்லை $200 அப்படி ஒவ்வொரு வேலைக்குள்ளே போட்டுருவாங்க. இவ்வளோத்துக்குள்ளே எவ்வளோ என்ன பட்ஜெட்டும் போட்டுருவாங்க. அப்போ நாங்கள் வந்து அது ஒரு 3 நாள் பிட்டிங் டைம் கொடுப்பாங்க. எங்களோட ப்ரொஃபைலை நாங்கள் க்ரியேட் பண்ணி நாங்கள் செஞ்ச வேலைகளை கேட்டகரி ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி செஞ்சு வச்சுட்டு அதில் வந்து நாங்கள் எங்களோட ப்ரொஃபைலில் அந்த போர்ட்ஃபோலியோலாம் எட் பண்ணிடணும். அப்போ நாங்கள் அந்த பிட்டிங் அந்த ப்ராஜெக்டை ப்ரௌஸ் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு போயிட்டு நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வேலை செய்கிறதுன்னு சொன்னால் அப்போ நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டாலே அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட எல்லாமே போர்ட்ஃபோலியோலாம் எட் ஆகிடும். நீங்கள் அதில் போய்ட்டு அந்த பிட்டிங்கில் போயிட்டு நீங்கள் அவங்க வந்து இத்தனை அதை டைம் போட்டிருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து உங்களோட பட்ஜெட்டுக்கு $25 $100 சொல்லுவாங்க. அப்படி சொல்லலாம் நீங்கள் அந்த வேலையை இது ஈஸியாக செஞ்சுருவேன், எனக்கு இந்த $30 கிடைச்சா போதும், இல்லை $50 வேணும், எனக்கு நான் நல்லா செய்வேன், இல்லை அப்போ உங்களுக்கு எவ்வளோ உங்களால் அந்த வேலையை குறைச்சி சொல்ல வேணுமோ அப்போ நீங்கள் வந்து அதை வந்து அந்த ஆர்டர் மென்ஷன் பண்ணி ஒரு கோட்டேட் மாதிரி ரெடி பண்ணி அந்த ப்ராஜெக்டில் போய் சப்மிட் பண்ணணும். அப்போ சப்மிட் பண்ணையில் அந்த 3 நாள் டைம் 4-8 நாள் டைம் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி டைம் போடுவாங்க. அந்த டைமுக்குள்ளே வர்ற கொட்டேஷனை பூரா பார்ப்பாங்க. பார்த்துட்டு உங்களோட ஒர்க்குக்கு அப்போ நீங்கள் குறைய கேட்டிருந்தாலும் சப்போஸ் குறைய கேட்டிருந்தாலும் அவங்க உங்களோட போர்ட்ஃபோலியோ போய் பார்ப்பாங்க. நீங்கள் நல்லா செய்வீங்களா, நல்லா டிசைன் வேலை தெரிஞ்சவனா அப்படி சொல்லிட்டு பார்க்க சான்ஸ் இருக்குது. சில சமயம் புதுசாக இருந்தால் சில கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன செய்யணும், நாங்கள் அதில் போய் எந்த வாங்குற முன்னாடி எங்களுக்கு தெரிஞ்ச வேலைகளை சாம்பிள்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம். அப்போ தான் வந்து பார்க்க வர்றவங்க அடி இவ்வளோ வேலை செஞ்சு கொடுத்துருக்கு. அப்போ நீங்கள் டிசைன்லாம் சாம்பிள் போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணிடலாம். ஒர்க்குன்னு சொன்னால் நான் இந்த கம்பெனி செஞ்சு கொடுத்துருக்கேன், இந்த கம்பெனி செஞ்சு கொடுத்துருக்கேன், அப்படி சாம்பிள் ஏதாவது வேலை க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். சிலர் வந்து ஒன்றுமே இல்லாட்டினா கூட சரி குறைய வேலைக்கு உங்களுக்கு கிடைச்சா போதும் கூட சில பேர் எடுக்கிறதுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் மோஸ்ட்லி இந்த ப்ரொஜெக்டில் வந்து நிறைய ரிவ்யூஸ்ன்னு சொல்லுவாங்க, ரேட்டிங்.
அந்த ரிவ்யூஸ் ஃபுல்லாக நிறைய பேரை தான் எடுப்பாங்க. அது வந்து ஒரு இது ஃபஸ்ட் டைம்டர் ஆகிறவங்களுக்கு எந்த விதத்தில் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் அதுக்குன்னு இது பண்ண வேணாம். நீங்கள் உங்களோட டேலண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அந்த சார்ட்டுகளை க்ரியேட் பண்ணி போர்ட்ஃபோலியோ மாதிரி வச்சுக்கிறீங்க. சும்மா போயிட்டு பாருங்க, எத்தனையோ ப்ராஜெக்ட் விழுந்துக்கிட்டே இருக்கும், போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு எத்தனையோ ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிட்டு இருக்கும். ஒரு 10-15 சப்மிட் பண்ணுற நேரம் 1-2 கிடைச்சா வேணான்னு இருக்குது. அப்போ அதில் ஒவ்வொரு சைட்லையும் வெளியே பொறுத்து உள்ள போனால் கூட வேலை, வெப் டிசைன் செய்கிறதுனா கூட வேலை, சின்ன சின்ன வேலைக்கு தான் 25 டாலர் முடியும். பெரிய பெரிய வேலைகளுக்குலாம் 600 500 அப்படிலாம் போகணும், பிடிங்கி போகணும். அப்போ அந்த மாதிரி வேலைகள் போகலாம். இந்த கான்டெஸ்ட்னு சொல்லி இன்னும் ஒரு கேட்டகரி உள்ளுக்குள்ள இருக்கும். கான்டெஸ்ட்னு சொல்லிட்டா அதில் வந்து டிசைனிங் தான் மோஸ்ட்டாக போடுவாங்க. வேறு வேலைகளுக்கு போடுவாங்களான்னு எனக்கு பெருசாக தெரியல. நான் டிசைனிங் தான் ஸ்டார்ட் போயிருக்கிறேன். ஆனால் நீங்கள் உள்ளுக்கு போய் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். அந்த கான்டெஸ்ட்னு சொல்கிறதுல வந்து யார் வேணும், ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டோன்னு சொன்னால் எந்த நாட்டில் இருந்தோம் யார் வேணாலும் சப்மிட் பண்ணலாம். அவங்களோட ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த டைம் கொடுத்துருப்பாங்க, ஒரு 3 நாள் 4 நாள் டைம் கொடுத்துருப்பாங்க அந்த கான்டெஸ்ட்டு. அந்த 3 நாளைக்குள்ள நாங்கள் எத்தனை இன்டர்வியூ வேணாலும் சப்மிட் பண்ணலாம். அவங்களோட க்ரியேட்டிவை பயன்படுத்தி அவங்க கேட்குற டைமென்ஷன்ல உங்களுக்கு அந்த வேலைகள் தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னேன். நீங்கள் அதில் எத்தனை இன்டர்வியூ வேணாலும் சப்மிட் பண்ணலாம். ஆனால் எல்லா கண்ட்ரியும் போய் ஒரு கான்டெஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு போய் பாருங்கள். எத்தனையோ நாட்டில் இருந்து எத்தனையோ பேர் அவங்களோட பேர் ஊரெல்லாம் போட்டிருக்காங்க. அவங்களோட ப்ரொஃபைலையும் போய் பார்க்கலாம். அவங்க இது வரைக்கும் எவ்வளோ வேலை செஞ்சு சம்பாதிச்சிருக்காங்க எல்லாமே காட்டும். அழகாக உள்ளுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒவ்வொரு ஊர்கள்லேருந்து சப்மிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அதில் அவங்க வந்துட்டு நிறைய பேர் வருவாங்க. அது போட்டி மாதிரி கான்டெஸ்ட் சொல்கிறது. அப்போ எத்தனையோ டேலண்ட். இப்போ ஒரு சும்மா ஒரு லோகோ செய்யணும்னு ஒவ்வொரு மேட்டர் சாம்பிளையும் டெக்ஸ்டைன் கொடுத்துட்டான்னு சொன்னால் அவங்களுக்கு எத்தனையோ ஐடியாஸ் கிடைக்கும். அவ்வளோ பேர் அனுப்புவாங்க. அப்போ அவங்களுக்கு இது நல்ல ஒரு இடம். ஒரு ஆளை பில்டிங் பண்ணி நாங்கள் ஒரு ஆளையே செஞ்சு அவங்க கொடுக்குற ஐடியாவோட நிறைய பேர் இந்த மாதிரி கான்டெஸ்ட் போட்டுறது தான் வருவாங்க. ஏன்னு சொன்னால் எத்தனை அந்த குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்க. அந்த டைம் மட்டும் எத்தனை நாட்டிலேருந்து யார் வேணாலும் எவ்வளோ என்ட்ரிஸ் அனுப்புவாங்க. அப்போ அந்த பையருக்கு வந்து சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் கிடைக்கும். அப்போ அவர் என்ன செய்வாங்க, அவங்க நிறைய எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க ஓட்டிங்கில் விடுவாங்க. எடுத்துகிட்டு நல்லா ரேட்டிங் கொடுப்பாங்க. 1 ஸ்டார் 5 ஸ்டார் வரைக்கும் 5 ஸ்டார்ங்கிறது தான் பெஸ்ட். 1 2 3 அப்போ இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு அவங்க எப்படி சொல்லுவாங்க, இந்த கலரை மாற்றுங்க, ஃபாண்ட்டை மாற்றுங்க, டிசைனை மாற்றுங்க அப்போ சொல்லுவாங்க. அதை நாங்கள் அப்போ பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு போயிட்டு மெசேஜ் அவங்க சொல்கிறாங்க. அது நீங்கள் இமெயிலெலாம் ஆட் பண்ணிடுறாங்க. அந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்போ உங்களோட மெயிலுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் டெய்லி மெயிலில் செக் பண்ணுற நேரமே நம்மளுக்கு எப்படி சொல்லியிருக்காங்க, நம்ம இதை போய் செஞ்சு கொடுப்போம் அப்படி சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்யலாம். அப்போ அது அப்படியே ரேட்டிங் கொடுத்து உங்களை சக்ஸஸ் ஆகி அவங்களுக்கு பிடிச்சிட்டு சொன்னால் அத்தனை நாட்டிலேருந்து ஓட்டிங் எடுத்து அவங்க சிலர் பிடிச்சோன்னே எடுத்துகிட்டு சிலர் கம்பெனியில் கொடுத்து எது நம்மளுக்கு நல்ல சூட்டாக இருக்கும்னு சொல்லி ஓட்டிங் எடுத்துகிட்டு வராங்க. இப்போ அவ்வளோ பேர் வர்ற இடத்துல உங்களை வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அவங்கள செலக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கட்டாயம் நீங்கள் சிலர் என்ன செய்வாங்க, எல்லாமே இப்போ வந்து ஒன்று எடுத்தால் தான் அவங்களுக்கு காசல் ஒரு ஆளுக்கு போகும். சப்போஸ் $100 வச்சுட்டா அந்த $100 ஒரு $500 அந்த வேலைகள் இருந்துச்சுன்னா ஒன்று எடுத்தால் அந்த ஒரு ஆளுக்கு தான் அந்த காசு போகும். அதில் ஃப்ரீலான்சர் வந்து எவ்வளோ வெட்டுவாங்க, எத்தனை விதம் தெரியாது. ஆனால் கொஞ்சம் வெட்டிடுவாங்க. $100 சொன்னால் ஒரு $15 அவங்க எடுத்துக்குவாங்க. அப்படியே வெட்டுப்பட்டுரும். அந்த பையர் வந்து அது ஒவ்வொரு டிசைனில் பிடிக்கல எல்லாமே எடுத்துக்கிறேங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க யாரையும் சூஸ் பண்ணாமல் அந்த கண்டெஸ்ட் க்ளோஸ் ஆகிடும். ஆனால் அவங்க எல்லாரையும் எடுத்துக்கிறோம். இவங்க என்ன பார்ப்பாங்க, அந்த ரேட்டிங் 5 ஸ்டார் ரேட்டிங் 4 ஸ்டார் ரேட்டிங் அப்போ கொடுத்துருக்கோம். அந்த சேனலை பிரித்து எல்லா கண்டெஸ்ட்லையும் அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களே அந்த ஃப்ரீலான்சராலே அனுப்பிடுவாங்க. உங்களுக்கு $10 கிடைச்சிருக்கு, இந்த மனுஷன் $5 கிடைச்சிருக்கு அப்படின்னு. சில ப்ராஜெக்ட் சில கண்டெஸ்டோ ப்ராஜெக்ட் என்ன செய்வாங்க, NDA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் கான்டெஸ்ட்னு சொல்லி வந்துடும். இதில் அதுவும் வந்து அதுக்கு நாங்கள் சைன் பண்ணி தான் சில இதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சைன் பண்ணிப்போங்க. என்ன ப்ராப்ளம் வந்தால் அதில் நிறைய ரிஸ்க்கும் இருக்குது. ஏதாவது நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டு ஏதாவது காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம்லாம் வந்தால் எங்களை தான் பிடிப்பாங்க. அப்போ எந்த டிசைனர் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை காட்டிடுவாங்க. அப்போ எங்கள் மேலே அதை சூட் பண்ணுறதுக்கு யூஎஸ்லாம் நிறைய ப்ராப்ளம் இருக்குது.
அந்த இண்டியை சைன் பண்ணி நீங்கள் வின்னர் ஆனீங்கன்னா நீங்கள் தான் அந்த சரியை உங்களை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம். நீங்கள் அந்த டிசைனை செஞ்சோம், நான் தான் அந்த டிசைன் செஞ்சோன்னு நீங்கள் சொல்ல இல்லாது. அதுக்கு தான் அந்த சைன் வாங்குறாங்க. சைன் பண்ணிட்டு தான் அந்த ப்ரொஜெக்டில் போக வைக்கணும். நீங்கள் ஒரு லேர்னராக இருந்தால், புதுசாக இருந்தால் தயவுசெய்து அதுலெல்லாம் போகாது. அதில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து எனக்கு எல்லாமே தெரியும்னு சொன்னேன், இதில் போக. மற்றபடி இந்த ப்ராஜெக்ட் இருக்குது, இந்த கான்டெஸ்ட் இருக்குது. கரெக்டாக இந்த freelancer.com நீங்கள் போயிட்டு ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். இதில் வந்து ஒர்க்கருக்கும் நிறைய வேலைகள் இருக்குது. இல்லை பையராக இருந்தால் நான் நிறைய எனக்கு விதவிதமாக ஒவ்வொரு இனோவேட்டிவாக நிறைய க்ரியேட்டிவாக எனக்கு ஐடியாஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் அங்கே இடம் இருக்குது. கரெக்டாக நீங்கள் போயிட்டு இந்த freelancer.com பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கிறீங்க. இதில் பயன்படுத்திக்கிறீங்க. அடுத்த ஒரு பிளாட்ஃபார்மோட உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.